வணக்கம். Today we will talk about Ansible story. Okay, ஒரு Ansible story பார்க்கலாம். அந்த ஸ்டோரியில இருந்து எப்படி Ansible automation platform அப்படிங்கிறது வந்துங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். So with we'll see with some use cases examples ஓடி பார்க்கலாம். So far நம்ம லாஸ்ட் செஷனில் நான் ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னா Ansible was used as ஒரு automation tool. ரைட், இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சிம்பிளா இப்போ வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஐடி டாஸ்க் எல்லாமே பண்றீங்களா, அது எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். முண்டேன் டாஸ்க் அப்படிங்கிறோம், அது எல்லாமே வந்து we can automate using Ansible. ஸோ சிம்பிளா ஒரு YAML எழுதிட்டு we will include the modules and we'll write it. And எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து what I told is, let's say ஒரு 100 சர்வர்ஸ் வச்சிருக்கிறீங்க and you wanted to install the package, ஒரு வெப் சர்வர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம், and you wanted to validate, report the failures, எதெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டும் பண்ணணும். அண்ட் அந்த 100 சர்வர்ஸ்ல யூ கேன் ஹேவ் மல்டிபிள் லைனக்ஸ் டிஸ்ட்ரோஸும் இருக்கலாம். ஸோ மேனுவலாக நான் பண்ணணும் அப்படின்னா ஹேவ் டு லாக் இன் டு ஈச் அண்ட் எவ்ரி சர்வர்ஸ், ஒன் பை ஒன்னாக இன்ஸ்டால் பண்ணணும், சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரைட், என்னோட ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாகின் டு த சர்வர்ஸ், install the packages, then restart the service. ஏதாவது செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணணும். ரைட், இதை பண்ணிட்டு வேலிடேட்டும் பண்ணணும். ஸோ இவ்வளவு ஸ்டெப்பையும் 100 சர்வர்ஸ்ல நான் லாகின் பண்ணி காப்பி பேஸ்ட் எல்லாமே பண்ணணும். Instead of that, if I go for Ansible அப்படின்னா we can automate this entire process across all the servers irrespective of your Linux distros. Red Hat Linux இருக்கலாம், SUSE இருக்கலாம், or EAX இருக்கலாம், Solaris இருக்கலாம், right? Any other Ubuntu or Debian, Fedora, all those things you'll be able to make it. And simpler, we can automate the entire process above using Ansible playbooks அப்படிம்பாங்க, YAML. பிளேபுக்னாலே அப்படின்னு என்னன்னா சிம்பிளி ஸ்பீக்கிங் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவ்வளோதான். இந்த மேலே நம்ம கொடுக்குறோம்ல, இப்போ பொதுவாக இந்த சர்வர் நம்ம லாகின் பண்ணால் எப்படி பண்ணுறோம், ஒரு சர்வர் லாகின் பண்ணும்போது எஸ்எஸ்ஹெச் கொடுத்து லாகின் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எம் இல்லை ஆர்பிஎம் கமாண்ட்ஸ், இல்லைன்னா வி ஹேவ் டிஎன்எஃப் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி வி வில் ரன் த கமாண்ட்ஸ். ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் சிடிஎல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். செக்யூரிட்டி செட்டிங்ஸ் செட் பண்ணணும், ஏசிஎல் செட் பண்ணணும்னு அதை பார்த்துக்கலாம். வேலிடேட் பண்ணுறதுக்கும் சிஸ்டம் சிடிஎல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் தீஸ் இண்டிவிஜுவல் கமாண்ட்ஸை அதே இது ஒரு பிளேபுக்காக ஒரு மாடியூலாக சிம்பிளாக நம்ம எழுதுகிறோம். ப்ரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அண்ட் Ansible டாக்குமெண்டேஷனும் இருக்குது, அதில் போய் நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இது எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் Ansible. Ansible கேன் பி யூஸ் டு ஆட்டோமேட். எதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னா லைனக்ஸ் சர்வர்ஸ், விண்டோஸ் சர்வர்ஸ், நெட்வொர்க் டிவைசஸ், ஃபயர்வால், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். இந்த எல்லா சர்வர்ஸ்லையும் நீங்கள் மேனுவலாக பண்ணுற டாஸ்க் எல்லாமே, ஒரு நெட்வொர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புது நெட்வொர்க் ஆட் பண்ணுறது, ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன், டிஹெச்சிபி, அண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும், புதுசாக ஒரு நெட்வொர்க்கை ஆட் பண்ணுறது, ஃபயர்வால் போர்ட்ஸ் இது பண்ணுறது, ஆல் தீஸ் திங்ஸ் யூ வில் பி ஏபிள் டு ஆட்டோமேட். பட் பெஸ்ட் பார்ட் இஸ், உங்களுக்கு ஒரு சர்வர் இல்லை ஒரு 5 சர்வர் இருந்துச்சுன்னா மேனுவலாக போய் யூ கேன் டூ இட். பட் இன் அன் ஆர்கனைசேஷன் யூல் பி ஹேவிங் யூல் பி டீலிங் வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டிவைசஸ். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதெல்லாம் ரிப்பீட்டட் டாஸ்க், ரைட்? லைனக்ஸ் பேச்சிங்காக இருக்கட்டும், சர்வர் ரீபோட்டு, ரீஸ்டார்ட், இதெல்லாம் எவ்ரி வீக்கெண்ட் அப்பப்போ பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இஷ்யூ வரும்போது நான் குயிக்காக ஒரு இத்தனை சர்வர்ஸுக்கு இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் நீங்கள் ஒரு Ansible பிளேபுக் எழுதி வச்சுட்டீங்கன்னா ப்ரிட்டி ஈஸி. Ansibleக்கு முன்னாடி ஷெல் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் மோர் தென் ஷெல் ஸ்கிரிப்ட் Ansible இஸ் மோர் அட்வான்ஸ்ட். ஆக்சுவலி மாடியூல்ஸ் எல்லாம் எழுதி ரொம்ப ஈஸி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ Red Hat Ansible தட் குட். இதில் இப்போ Ansible தாண்டி சரி இது பிளேபுக் கொண்டு வரீங்க, ஒரு டீமுக்கு பிளேபுக் எழுதுறீங்க, நீங்கள் ஒரு டீம் மேனேஜ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ காக்னிசன் ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க. அவங்க லெட்ஸே ஒரு பேங்கிங் சப்போர்ட்டுக்கு ஒரு என்டையர் அக்கௌண்ட் இருக்கு, ஒரு பேங்க் யூஎஸ்ல இருக்கிற ஒரு பேங்க்கை இந்த காக்னிசன்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அது.
அதுல மல்டிபிள் டீம்ஸ் இருப்பாங்க, ரைட்? இன்ஃப்ரா டீம் இருப்பாங்க, டிபி டீம் இருப்பாங்க, நெட்வொர்க் டீம், ஃபயர்வால் டீம், டெவலப்பர்ஸ், இப்படி மல்டிபிள் டீம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் நாங்க ஆட்டோமேட் பண்ண போறோம், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு இஃப் தே ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சிபிள் பிளேபுக் அப்படின்னா அது சென்ட்ரலைஸ்டா ஒரு ஆன்சிபிளை மட்டும் வச்சு மேனேஜ் பண்றது டஃப். யார் யாரு எந்த டீம் என்னென்ன ஆட்டோமேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ரொம்ப லேமேன்ல எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. ஒரு கவர்மெண்ட்ல யூ வில் பி ஹேவிங் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும், வாட்டருக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சீவேஜுக்கு இருக்கும், கார்பரேஷன்ல டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்படி மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நான் கொண்டு வர போறேன், இந்த ஒரு ப்ராப்ளம் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன், இதை ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு லாஜிக் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா விச் இஸ் குட். ஆனா ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்காது, ரைட்? ஐ ஒன்ட் பி ஹேவிங் அ ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். இன்னொன்று ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரே விஷயத்த வந்து ஒவ்வொரு டீமும் ரீஇன்வென்ட் பண்ணி they will take time to invent that. இதுக்கு பதிலா இட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி மேல they will have. இப்போ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒரு கவர்மெண்ட்ல சீஃப் செக்ரட்டரின்னு இருக்கும்போது he will have the control of the entire bureaucrats, right? மல்டிபிள் வேரியஸ் டிவிஷன்ஸ்ல இருக்கிற கண்ட்ரோல், சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் அங்கதான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எனக்கு சென்ட்ரலைஸ்டா மேல ஒன்று இருந்தது அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் கம்யூனிகேட் பண்றேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ப்ராப்பரா நான் மேனேஜ் பண்றேன், எல்லாருமே ப்ராப்பரா ஆன்போர்டு ஆயிருக்கிறாங்களா, அவங்க வந்து ரீயூஸ் பண்றாங்களா, ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபியூச்சர் இருக்குது அதை மற்ற டீமுக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ரீஇன்வென்ட் பண்ண வேண்டாம். பட்ஜெட் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல பப்ளிக்கா மீட் பண்றதா இருக்கட்டும், அவங்க கிரீவன்ஸை கேட்டு ரிப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், எவ்வளவு நாள்ல ஒரு கிரீவன்ஸை நான் அட்ரஸ் பண்ணணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டா இருந்து பண்ணா தட் இஸ் மோர் பெனிஃபிஷியல், ரைட்? புதுசா நாளைக்கே நான் ஒரு ஏ டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல ஒன்று ஆட் பண்றேன் அப்படின்னா ஐ வில் கம் அண்ட் ஆன்போர்ட் த டிபார்ட்மெண்ட் டு த சென்ட்ரலைஸ்ல ஆன்போர்ட் பண்ணணும். அவங்க மட்டும் தனி விங்கா இது பண்ணக்கூடாது. சென்ட்ரலைஸ்ல இதுல வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா மற்ற டீமுக்கு எப்படி நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி பண்றோம். த சேம் திங் அப்ளைஸ் ஃபார் ஆன்சிபிள் ஆஸ் வெல். ஆன்சிபிள் அப்படிங்கிறது ஆட்டோமேஷன் which can be used by smaller teams, right? இல்ல teams. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன்ல மல்டிபிள் டீம்ஸ் ஆன்சிபிள் யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துல ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னா சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏஏபி அப்படிம்பாங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம்ல ஏஏபி அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 2.7 ரிலீஸ்ட் இன் ஜூன் 2026. இப்போ ஸ்டேபிளா போறது வந்து 2.6 வந்து ஸ்டேபிள் வெர்ஷனை இப்போ நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 2.7 ஸ்டேபிள் ஆச்சு, இப்போ 2.6 they are widely using. ஏன்னா இப்போ ஒரு 1 week பேக் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா we will have a UI, ஒரு வெப் கன்சோல் கொடுத்துருவாங்க. சென்ட்ரலைஸ்டா ஒரு வெப் கன்சோல் இருக்கும். இதுக்குன்னு இந்த ஏஏபிக்கு ஒரு வெப் கன்சோல் இருக்கும். ரோல் பேஸ்ட் ஆக்சஸ், யாரு யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், சீவேஜ் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சென்ட்ரலைஸ்டா மேல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிற மெயின் அந்த சீஃப் செக்ரட்டரி இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they will allocate யாரு யாருக்கு எந்தெந்த டேட்டா ஆக்சசபிளா இருக்கணும், யார் யாரு என்ன ரோல் பெர்ஃபார்ம் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருவாங்க, ரைட்? அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியும், கலெக்டர்ஸ் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு கீழே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோலா நான் கொடுத்துடுறேன். அதே தான் இதுவும். ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து தெளிவாக கொடுத்துடுறாங்க. ஓகே, தென் ஆட்டோமேஷன் எக்ஸிகியூஷன். இப்போ ஒரு புதுசா லெட்ஸே இபில வந்து நான் ஒரு நிறைய இபில வந்து I have problems in Tamil Nadu. அங்கங்க ப்ராப்ளம் வருதுன்னா now you know that in Chennai ஒரு 15 members டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. They will go and make sure that every night ஒவ்வொரு இடம் they are executing the order, right? மேல இருந்து கொடுக்குற ஒரு ஆர்டரை போய் எக்ஸிக்யூட் பண்றாங்க. எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க? ஆன் த கிரவுண்ட் லெவல் they go and check ஒரு இடத்துல பவர் கட் இருக்குது அப்படின்னா to understand the actual reason why it is failing அப்படின்னு they go and execute. அதை எக்ஸிக்யூட் பண்றது யாரு?
அந்த ரெஸ்பெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க போய் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே தான் இங்கேயும் என்னோட சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் சர்வர்ஸை போய் நான் ஆட்டோமேட் பண்ணணும், பேட்சிங் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற சர்வர் போய் எக்ஸிக்யூட் பண்ணுது. அதுல போயிட்டு தென் ஐ கேன் ஷெட்யூல் தோஸ் எக்ஸிக்யூஷன், ஷெட்யூலிங் பண்ண முடியும் என்னால. தென் லாகிங் செக் பண்ணலாம்னா யார் யார் என்னென்ன பண்றாங்க. இப்போ நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை கொடுத்தாச்சுன்னா சென்ட்ரலைஸ்ல இருந்து அனலைஸ் பண்றேன். ஓகே, இந்த மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 1 வீக்கா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரோக்ராட்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்துட்டே இருக்கும். அது தென் அப்ரூவல்ஸ். இப்போ ஏதாவது ஒன்று நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா வித்தவுட் அப்ரூவல் அது போய் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. anyone can have any ideas, but all those ideas will be discussed. அந்த ஐடியாவை அந்த எக்ஸிக்யூஷன் பிளானை அப்ரூவ் பண்றதுக்குன்னு இருப்பாங்க, ரைட்? யார் அப்ரூவ் பண்ணணுமோ அந்த பிளான் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா then they can go and install. இப்போ let's say they are giving the notification that we are going to remove the smart meter reading, remove பண்ண போறோம் அப்படின்னா உடனே நாளைக்கே போய் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அனலைஸ் பண்ணி பிளான்லாம் எடுத்து எந்தெந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம் எல்லாம் எடுத்து அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் இது பண்றோம். அதே மாதிரி இங்கேயும் நான் ப்ரொடக்ஷன்ல ஒரு சர்வரை போய் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னா பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஐ வில் மேக் ஷூர் தட் த ரெஸ்பெக்டிவ் அப்ரூவல்ஸ் ஆர் பீங் டேக்கன் அண்ட் தென் ஐ வில் கோ அண்ட் டு இட், ரைட்? அப்ரூவல்ஸ் இருக்கு. தென் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே இப்போ எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து when they take the oath they have 2 different oath being taken, right? ஒரு oathல வந்து they will make sure that all the secret related informations are kept confidential அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இங்கேயும் we are dealing with multiple servers நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? வேரியஸ் சர்வர்ஸ் அண்ட் நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாம் டீல் பண்ணும்போது அதுக்குன்னு நம்ம லாகின் கிரெடென்ஷியல்ஸ் நிறைய இருக்கும், ரைட்? அண்ட் ஐ வில் பி ஹேவிங் மை SSH கீஸ் இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், எனக்கு பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும். கிட்ஹப்பை நான் இன்டகிரேட் பண்றேன், ஓப்பன் ஷிப்டை இன்டகிரேட் பண்றேன், குபர்னெட்ஸை இன்டகிரேட் பண்றேன் அப்படின்னா எவ்ரிதிங் ஐ ஹேவ் கிரெடென்ஷியல்ஸ். அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹேவ் டீடைல்ஸ் ஒர்க் ஹியர். Then private automation hub, automation content, right? இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா they will go and take the details from a centralized internet, கரெக்டா? ஒரு இடத்துல போய் அவங்க டேட்டாவை எடுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்கன்னா இப்போ சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சில டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபினான்ஷியலா இருக்கட்டும், டெண்டர் ரிலேட்டடா இருக்கட்டும், ஆல் தீஸ் திங்ஸ் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா இன்டர்நெட்ல இருக்கிறது எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி தலைமைச் செயலகத்திலேயோ இல்லைன்னா ரெஸ்பெக்டிவ் கலெக்டர்ஸ் ஆஃபீஸ்லயோ வந்து they will be having a particular ஒரு பிரைவேட் சர்வர் செட்டப் இருக்கும். அதுல தான் they will be having all their data, ரைட்? இன்டர்நெட்டுக்கு டைரக்டா எல்லாமே கனெக்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் they want to maintain the secrecy, ரைட்? ஏன்னா என்டையர் ஒரு ஸ்டேட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இன்டர்நெட்ல போட்டு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஸோ தேல் ஹேவ் தேர் பிரைவேட் ஸ்டஃப் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேங்க்குக்கு தேவையான நிறைய மாடியூல்ஸ் இருக்கும், கலெக்ஷன்ஸ் இருக்கும், பிளே புக் எழுதியிருப்பாங்க, எனக்கு லைப்ரரிஸ்லாம் தேவை அப்படின்னா பிரைவேட் ஆட்டோமேஷன் ஹப்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அந்த ஆர்கனைசேஷனோட நெட்வொர்க் உள்ள மட்டும்தான் இருக்கும். என்னால வெளியே இன்டர்நெட்ல போய்லாம் என்னோட இதுக்கு போய் ஆக்சஸ் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு வராது. எதுவா இருந்தாலும் அந்த பிரைவேட் ஆட்டோமேஷன் ஹப் வந்து செக்யூரா இருக்கும். எவ்ரிதிங் வில் பி த்ரூ தட். ஓகே, தென் ஈவென்ட் ட்ரிவன் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஈவென்ட் ட்ரிவன் ஆட்டோமேஷன் என்ன? இப்போ நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா இப்போ லேட்டஸ்டா லெட்ஸ் சே கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே தே ஆர் பிரிங்கிங் இன் a நியூ கான்செப்ட் வேற ஜிஓவை போட்டிருக்காங்க. ஆன்லைன்லயே யூ வில் பி ஏபிள் டு டு த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று கொண்டு வராங்க, ரைட்? இப்போ நீங்க முன்னாடி இருந்த இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் அப்படின்னா யூ கேன் ரைஸ் அ கம்ப்ளைண்ட் ஆன்லைன். போலீஸ் ரிலேட்டடாகவும் இருந்துச்சுன்னா நீங்க பர்டிகுலரா அந்த வில்லேஜ், தாலுக், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கொடுத்துட்டு ஆன்லைன்ல யூ கேன் சப்மிட் யுவர் ப்ராப்ளம் என்னன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா இமீடியட்லி தே வில் ஆக்ட், ரைட்? ஸோ ஈவென்ட் ட்ரிவன், நீங்க வந்து ஒரு இஷ்யூன்னு ரிப்போர்ட் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு அதுக்கான ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனோன்னு அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போது ரெஸ்பெக்டிவ் டீம் இமீடியட்டா அதுக்குங்கிற ஒரு இது பண்றாங்க. இப்போ நாங்களே எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி பார்டர்ல ஒரு லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு வரும்போது ஒரு அன்னோன் ஐடென்டிட்டிஸ் வந்து
லேண்ட்ல வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் போறாங்க அப்படின்லாம் ஒரு இஷ்யூ வரும்போது we raised that from சென்னையில இருந்து we put an online complaint within 24 hours we made a response as well and they've also sent இது வந்து 2 years back. Okay, so they immediately sent a police a team also immediate அந்த ரோந்து பணியில இருக்கிறவங்க அந்த ஏரியாவுக்கும் போயிட்டு அங்கேயும் எல்லாம் என்கொயரிலாம் பண்ணிட்டு they gave online updates as well immediately, right? ஸோ ஒரு இஷ்யூன்னு வரும்போது டக்குன்னு அடுத்து ஆக்ட் ஆகுது. அதே தான் ஈவென்ட் ட்ரிவன் ஆட்டோமேஷன் அப்படிங்கும்போது என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு மானிட்டரிங் டூல் இருக்கு, என்னோட ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எனக்கு நிறைய சர்வர்ஸ் இருக்கும், நெட்வொர்க் டிவைசஸ் எல்லாம் இருக்கும்போது மானிட்டரிங் டூல்ஸோட வேலை என்ன, சர்வர்ஸ்ல என்னோட ரிசோர்சஸ் பார்க்கறது, முதல்ல சிபியூ, மெமரி, ரேம், ஸ்டோரேஜ் எப்படி போயிட்டு இருக்குது இது எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இல்லை எனக்கு சர்வர் ஸ்டக் ஆயிடுச்சு, சர்வர் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லெட்ஸ் சே எனக்கு சிபியூ இல்லை ஸ்டோரேஜ் வந்து ஒரு 60% மேலே வருதுன்னா இமீடியட்டா மானிட்டரிங் டூல் வில் சென்ட் அன் அலர்ட். That alert will be captured by Ansible automation platform. இது இமீடியட்டா ஒரு ரெஸ்பெக்டிவ் Ansible பிளேபுக்கை ட்ரிகர் பண்ணி அந்த சர்வர்ல போய் அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தா இந்த பிளேபுக்கை நீ ரன் பண்ணிடு அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவை இஷ்யூ வரும்போதும் நான் மேனுவலா உட்காந்து போய் என்னன்னு பண்ண வேண்டாம், ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர், ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை பண்ணுன்னு நான் சொல்றேன், ரைட்? அதான் ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர். இதுவும் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, which is going on really well, right? Then scaling through automation mesh. ஓகே, இதுவும் என்னன்னா, இப்போ நமக்கு we all are hearing எனக்கு லாட்ஸ் ஆஃப் EB issues எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி, இது ஏன் திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்த உடனே எனக்கு இபி இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி ஆகணும், ரைட்? இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் மீடியா கிளைம்ஸ் வாட் எவர் இட் இஸ், we need a team on ground to understand what exactly is going on. அதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, எக்ஸிஸ்டிங்காக ஐ ஹேவ் அ செட் ஆஃப் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் we have a set of officers, டீம், டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப் எல்லாமே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஓகே எனக்கு இப்போ ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு நிறைய அவுட்டேஜ் இருக்குன்னு தகவல்லாம் வந்துட்டு இருக்குது, மக்களுக்கு இஷ்யூஸ் இருக்கும்போது தே ஆர் என்ஹான்சிங் தேர் டீம். ஓகே, அடிஷ்னலாக டீம் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டைமில் அடிஷ்னலாக ஒரு 15 பேர் உள்ள கொண்டு வாங்க, இந்த டீமில் ஒரு 20 பேர், இங்கே ஒரு 50 பேர் கொண்டு வாங்க அப்படின்னா அப்போ அடிஷ்னலாக தே ஆர் ரிப்போர்ட்டிங். அப்போ ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீமோட ஃபார்மங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக மேலே போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்கல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 15 பேர் ஆட் பண்றோம், இங்க ஒரு 20 பேர் ஆட் பண்றோம், 50 பேர் ஆட் பண்றோம்னு இது பண்றாங்கல்ல. எதுக்கு? ஸோ தட் நான் என்னோட வேலைகளை வந்து துரிதப்படுத்தலாம், ரைட்? எந்தெந்த இஷ்யூஸ் ஓடுது, அந்த இஷ்யூ அக்கர் ஆன உடனே டக்குன்னு ஆன் ஸ்பாட்ல போயிட்டு வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் த டிரான்ஸ்ஃபார்மர், மெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன இம்பாக்ட் இருக்கு, லோக்கல் என்ன ப்ராப்ளம் இருக்கு, லோக்கல் இபி டீம் என்ன போய் பண்ணாங்க, அப்படி எல்லாமே பார்க்க முடியும். அதுக்காக ஐம் ஸ்கேலிங். சிமிலர்வே இங்கேயும் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு 600 சர்வர் கொடுத்துருக்குறாங்க மேனேஜ் பண்றது. ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, கோம்ஸ் ஒரு ஓப்பன் ஷிஃப்ட் ஒரு 3 கிளஸ்டர் நாங்கள் ஆட் பண்ற போறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற சர்வர்ஸ்னால இந்த புதுசா உள்ள சர்வர்ஸையும் போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே, அந்த சர்வரை என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுப்பா, நீங்க அடிஷனலா ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மீன்ஸ் என்னோட எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். எப்படி என்னோட ஒரு டீம் மெம்பர்ஸை நிறைய ஒர்க் வரும்போது அடிஷனல் டீம் மெம்பர்ஸை நான் ஹையர் பண்றேனோ அதே மாதிரி நான் ஸ்கேல் பண்றேன். ஸோ என்னோட ஆட்டோமேஷன் மெஷில் நான் என்ன பண்றேன்னா, ஐ வில் ஸ்கேல் மை எக்ஸிக்யூஷன் சர்வர்ஸ். அதுவும் பண்ணும், ஸ்கேலபிலிட்டியும் இருக்கு. ஸோ உங்க என்விரான்மெண்ட்ல, உங்க ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு சர்வர்ஸ் வேணாலும் நீங்க அடிஷனலா ஆன்போர்ட் பண்ணிட்டே இருங்க, நோ ப்ராப்ளம். My Ansible automation platform has the scalability option wherein it can scale and start executing. இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே ஏஏபியால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, we can state as a platform to create, execute and manage automation across teams and environments அப்படிங்கிறது. அக்ராஸ் என்விரான்மெண்ட் டன். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும்னா, கோம்ஸ் ஆன்சிபிள்லாம் ஒரு ஆட்டோமேஷன் டூல்னு சொன்னீங்க, அப்போ ஏஐபிலி நம்ம உட்காந்து ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளே புக்லாம் எழுதிட்டு இருப்போமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஓகே, நான் ஆட்டோமேட் பண்றது தான் ஆன்சிபிள் சொன்னீங்க,
அப்படி என்ன வித்தியாசமா Ansible ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் பண்ணணும்னா ஆல் தீஸ் திங்ஸ் இட் வில் டூ. சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. ஐ டாக்ட் அபவுட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், வாட்டர், ஹைவே, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் பண்ணுறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நான் பண்ற ஆட்டோமேஷன் இருக்குது, ஃபைன், தட் இஸ் ஃபைன். பட் அதை மொத்தமா கிளப் பண்ணி சென்ட்ரலைஸ்டா பண்ணும்போது தான் யூ வில் ஹேவ் அ ப்ராப்பர் கண்ட்ரோல். நீங்க தேவையில்லாம ரீஇன்வென்ட் பண்ண மாட்டீங்க. யார் யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் வேணுங்கிறத சென்ட்ரலைஸ்டா டிசைட் பண்றேன். நான் ப்ராப்பரா என்னோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நான் ஸ்டோர் பண்றேன். நாளைக்கே புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரியும் இந்த சென்ட்ரலைஸ்ல பண்ண முடியும். அதே தான் Ansible ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்மும் பண்றாங்க. ஓகே, so far able to follow Sunil? கிளியரா புரியுதா உங்களுக்கு? So far clear? Yeah. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ Ansible ஆட்டோமேஷன், நான் ஒரு கம்பெனி ஜாயின் பண்றேன். அங்க நான் ஒரு பேங்கிங் என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ண போறேன். அந்த பேங்கிங் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு பேங்கிங் என்விரான்மெண்ட் உள்ள நீங்க போறீங்க. அனதர் எக்ஸாம்பிள். ஓகே, உள்ள போறீங்கன்னா அவங்களோட ஐடி இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் லைனக்ஸ் இருக்கும், விண்டோஸ், நெட்வொர்க் வச்சிருப்பாங்க, கிளவுட் வச்சிருப்பாங்க, ஓப்பன் ஷிஃப்ட் ஆர் குபர்னெட்டிஸ் வாட் எவர், செக்யூரிட்டி கன்ஃபார்மாக தேவைப்படும், பேக்கப் தேவை, டிஆர் தேவைப்படும் உங்களுக்கு, அஃப்கோர்ஸ் மானிட்டரிங், இது எல்லாமே தேவை தானே. ஒரு இதுன்னு போயாச்சுன்னா இது எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ நான் லைனக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சிம்பிளா எனக்கு டெய்லி டாஸ்க்ல என்ன வரும்? யூசர் கிரியேஷன் அடிக்கடி வரும், பேட்சிங் அதுவும் வரும். வீக்கெண்ட் ஆனால் ஆஃபீஸ் போய் உட்காந்துரும். ஷிஃப்ட்லாம் போட்டாங்கன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் எல்லாம் காக்னிசன்ல ஐவிஎம்லாம் ஒர்க் பண்ணும்போது வீக்கெண்ட் ஆனால் பேட்சிங் பண்ணுறது, மெயின் டவுன் டைம் எடுத்து பேட்சிங் பண்ணுறது தப்பாக பண்ணிடுவாங்க. டெஸ்ட்ல பண்ணுறதுக்கு எல்லாம் ப்ரொடக்ஷனில் போய் அடிச்சு விட்டுருவான். எஸ்கலேஷன் ஆகும், உட்காந்து ஆர்சி எழுதணும், அதுக்கு ஒரு கதை சொல்லணும், மானே தேனே பொன்மானேன்லாம் சொல்லணும். ப்ராக்டிக்கலாக யூஎஸ்ல ஒரு டீம் உட்காந்துருப்பாங்க, நம்மளோட இதே கம்பெனியோட டீம் தான் அங்கேயும் உட்காந்துருப்பாங்க, ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ரைட். ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் இந்தியாலையும் ஆள் இருப்பாங்க, யூஎஸ்லேயும் ஆள் இருப்பாங்க, ரைட். ஆனால் யூஎஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? தே வில் நாட், நிறைய இடங்கள்ல ப்ராக்டிக்கல் என்ன நடக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற டீம்ல அவங்களோட எக்ஸ்டெண்டட் டீம்னு பார்க்காம அவங்க ஏதோ கிளைண்ட்னே எடுத்துக்கிட்டு வேலையும் பார்க்காம இங்கே உட்காந்து கிளைண்ட்டுக்கு முன்னாடியே நீ ஏன் அது பண்ணல, நீ ஏன் இது பண்ணல, நீ இங்க தப்பு பண்ணிட்ட, இந்த ப்ரீ ரெக்வஸ்ட் நீ அப்பவே பண்ணியிருக்கணும், இதை ஏன் நீ இப்படி எக்ஸிக்யூட் பண்ற, இப்படி வரிசைக்கு கிளைண்ட் முன்னாடி நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி நிறைய கதை விடுவாங்க. ஆனா அவங்க இன்னொன்னு என்ன மறந்துடுவாங்க அப்படின்னா, சரி நீ கிளைண்ட் பக்கத்துல இருக்க, உங்களை நான் யூஎஸ் அனுப்புனதே இதுக்கு கிளைண்ட் பக்கத்துல இருந்து அவங்களோட பல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ரிக்குவயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஆஃப் ஷோருக்கும் ஆன் சென்ட்டுக்கும் உள்ள பிரிட்ஜா உட்காந்து டீம் இது பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணதுக்காக பண்ணா அவங்க இண்டிவிஜுவலா கோல் அடிச்சுட்டு இருப்பாங்க பேர் எடுக்கிறதுக்காக, ரைட். இங்கேயே குத்தம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நாட் ஆல் த டீம்ஸ், பட் டெஃபினெட்லி தேர் ஆர் டீம்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பார்த்துருக்கிறேன், கிளைண்டாவே மாறிடுவாங்க உட்காந்து கேள்வி கேட்கறதுல. நம்ம திரும்ப போய் கேள்வி கேட்கிறோம்னா, சரிப்பா ப்ரொடக்ஷன் நான் தான் பண்ணேன், நீ அப்ரூவ் பண்ணியா, நீ வேலிடேட் பண்ணியா, சரி நான் தான் முதல்ல தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிடல, அடுத்த தடவை நீயே வந்து மானிட்டர் பண்ணல, என்ன கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க, இதுக்காக இதுல ஏதாவது ஆட்டோமேட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் இருக்காது. இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது, ஆஃப் ஷோர்ல இருந்துட்டு கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படிம்பாங்க, ரைட். நிறைய இடங்கள்ல these things happen, they forget who they are, from where they went அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு அங்க போய் இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் பேசுறது, ரைட். பட் அங்க when we are working on the organization, என்னடா அப்படின்னு இவங்க கிளைண்ட் ஈக்குவலா பயங்கரமா பண்றாங்க, கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாரும் ஸ்கோர் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்களே தவிர ஆஃப் ஷோரை சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷன்ல பண்ணவே இல்லை. பட் தேர் ஆர் ஃபியூ கைஸ் ஹூ ரியலி மென்ட் டு சப்போர்ட் அண்ட் தே வில் சப்போர்ட். ஃப்ரண்ட் ஆஃப் த கிளைண்ட்ல வந்து ஓனர்ஷிப்லாம் எடுத்துப்பாங்க, ரைட். தென் சர்வீஸ் ரீஸ்டார்ட், இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கிறது. விண்டோஸாக இருந்தால் என்ன, ஐஏஎஸ் ரீஸ்டார்ட்டாக இருக்கட்டும், பேட்சிங், யூசர் குரூப் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நிறைய ஓடும், ரைட். இப்போ நெட்வொர்க் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா VLAN, இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க், ரைட். என்னோட நெட்வொர்க்கை நான் கேட்டகரைஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணுறதுக்காக ஃபயர்வால் ரிலேட்டட் இல்லை ரவுட்டர் கான்ஃபிகரேஷன், இது எல்லாம் நெட்வொர்க் டீம். கிளவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெட்ஸே அது AWS-ஆ இருக்கலாம், Azure-ஆ இருக்கலாம், GCP, IBM Cloud, Red Hat OpenStack, எனி கிளவுட் ஃபார் தட் மேட்டர்.
ஒரு கிளவுட்ல பிஎம் கிரியேஷனா இருக்கட்டும், செக்யூரிட்டி குரூப் செட்டப்பா இருக்கட்டும், எல்பி கிரியேஷன், அப்டேட்ஸ், இது எல்லாம் ஓப்பன் ஷிஃப்ட் இல்ல குபர்னெட்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆர் நேம் ஸ்பேஸ் கிரியேஷன், ஆப்ரேட்டர் இன்ஸ்டலேஷன், இல்ல ஒரு லெட்ஸ் சே ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட், இது எல்லாம். சாரி, செக்யூரிட்டியா இருந்துக்கிட்டுங்க அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் செக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? கம்ப்ளைன்ஸ் செக்கா இருக்கட்டும், சிஐஎஸ் ஹார்டனிங். இப்போ ஒரு பேங்கிங்னாலே சிஐஎஸ் கம்ப்ளைன்ஸ் ஸ்டாண்டர்ட், பிசிஐ டிஎஸ்எஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த ஹார்டனிங் அப்படின்லாம் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கர்னல் லெவல்ல எப்படி ஹார்டன் பண்ண போறேன், எப்படி நான் ஸ்கேன் பண்ணி ஐ வில் மேக் ஷூர் தட் தேர் ஆர் நோ வல்னரபிலிட்டிஸ், இது எல்லாம் ஒரு ஹார்டன்ட் இமேஜ் டெஸ்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு நான் எப்படி சொல்றதுன்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய செக்லிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் மேனுவலா பண்றதையும் இது பண்ணிக்கலாம். தென் பாஸ்வேர்ட் ரொட்டேட் பண்றது as a part of complaints, பாஸ்வேர்ட் ரொட்டேஷனும் இருக்கான்னு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மேனுவலா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பேக் எண்ட் எடுத்துக்கிட்டீங்க, சாரி பேக் எண்ட் இல்லை, இது பேக்கப் ரெஃபர் பண்ணேன். பேக்கப் அப்படின்னா பேக்கப் ஜாபா இருக்கட்டும், பேக்கப் ஜாபை எக்ஸிக்யூட் பண்றீங்க, ரீஸ்டோர் வேலிடேஷன், நேராக போய் ஒரு கமாண்ட் ரன் பண்றது, மானிட்டரிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ ரெமிடியேஷன் இருக்குதா, when the alert occurs, இப்போ ஒரு அலர்ட் நடக்கும்போது எப்படி நடக்குது, ரைட்? இது எல்லாமே நீங்க ஒரு பேங்கிங் என்விரான்மெண்ட்ல ஒவ்வொரு டீமும் மல்டிபிள் சர்வர்ஸ் அண்ட் டிவைசஸ்ல டே டு டே பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாஸ்க். இது எல்லாத்தையுமே ஒரு ஆன்சிபிள உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ரிப்பீட் பண்ணி ஐ மீன் ஈஸியா ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஒரு ஆன்சிபிளா இருக்கட்டும், ஏஏபியா இருக்கட்டும், அதே டாஸ்க் above tasks can be executed in a standard, repeatable, auditable way. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் யாரு என்னென்ன பண்றாங்க, எந்த நேரத்துல பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே இருக்கு. ஏன்னா பார்ட் ஆஃப் ஒரு இப்போ ஒரு பேங்கிங் செக்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் மீட் பண்ணணும், ஆடிட்டிங் அடிக்கடி நடக்கும். ஆடிட்டிங்ல யார் யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்கு, என்ன பண்றாங்க, ப்ரொவைடட் தேர் இஸ் an incident, வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்லாம் வேணும்னா ஆடிட்டிங் வேணும். அதுக்கும் ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் ஹேஸ் அ பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். ஓகே, ஸோ இப்போ பிஃபோர் ஐ மூவ் ஃபார்வர்ட் நான் உங்களுக்கு அந்த கன்சோலை காட்டிடுறேன். ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத யூ கேன் இன்ஸ்டால் இட் யூசிங் ஒரு 3 மெத்தடாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு ஏஏபி இன்ஸ்டலேஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்பிஎம் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன், கண்டெய்னரைஸ்டு இன்ஸ்டலேஷன், இல்லை ஓப்பன் ஷிஃப்ட்ல ஆப்பரேட்டர் அப்படின்னு இன்ஸ்டலேஷன். இது மூணா எடுத்துக்கலாம். இப்போ 2.6 பொறுத்த வரைக்கும் இதை டிப்ரிகேட் பண்ணிட்டாங்க. They have deprecated this version, this method. In 2.7 they have removed பண்ணிட்டாங்க RPM based. ஸோ எனக்கு ஏஏபி இருந்துச்சுன்னா ஒரு சர்வர்ல நம்ம பார்ப்போம் ஆக்சுவலி எப்படிலாம் இன்ஸ்டால் பண்றோம், எத்தனை சர்வர்ஸ் வேணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு கன்சோல் மட்டும் பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா என்னோட கன்சோல் நேவிகேஷன் எப்படி இருக்கும். எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓவராலா ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருக்கும். 11 கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ் எல்லாமே கன்சோல் நேவிகேஷன் தான். ஓகே, ஸோ திஸ் வில் ஹேவ் எ கன்சோல் லைக் திஸ், ரெட் ஹேட் ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நார்மல் ஆன்சிபிள்ல நேட்டிவா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சோல்லாம் கிடையாது. ஓகே, இதுல உண்டு. ஸோ திஸ் வில் பி த டேஷ்போர்ட். எத்தனை ஹோஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை ப்ராஜெக்ட், எத்தனை இன்வென்ட்ரி, இதெல்லாம் எதுக்கு வேணும், ஹோஸ்ட் இதெல்லாம் எதுக்கு வேணும். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம்ங்கிறது சென்ட்ரலைஸ்டா ஒரு ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்றது. இப்போ நான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போறேன் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மேனேஜ் பண்றேன் அப்படின்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியணும்ல, எல்லாம் கனெக்டா இருக்கணும்ல. அதே தான் ஹோஸ்டும். எத்தனை சர்வர்ஸ் நான் மேனேஜ் பண்ண போறேன் அப்படிங்கிறதான். அண்ட் மெனுவை பார்த்தீங்க அப்படின்னா we have menus like automation execution, which is automation controller, automation decision, which is event driven Ansible, then automation analytics,
automation content, which is automation hub, access management, settings, quick start அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ குவிக் ஸ்டார்ட்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணணும், ஆட்டோமேஷன் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் வேணும், இல்லை ஐ வாண்ட் டீம்ஸ் கிரியேட் பண்ணணும், யூசர் கிரியேட் பண்ணணும்னா ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுக்காக குவிக் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இந்த மெனுவில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, pretty good. This Ansible automation platform is widely started getting used. இது எல்லா மெனு எல்லாமே பார்ப்போம், ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது என்னடா நிறைய மெனு இருக்கு புரியலையேங்கிற மாதிரி இருக்கும். பட் when you start navigating you will understand about templates, scheduling, jobs, இது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, we will execute that and we'll see how to add execution notes additional எப்படி ஆட் பண்றது, ஒரு பிளே புக் எப்படி ரன் ஆகும், எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகே, அண்ட் இதுல சர்வர்ஸ் எத்தனை சர்வர்ஸ் வரும் அப்படின்னா, 1 minute, I'm not sharing my screen. Real quick, I will take the number of servers. Sharing the screen again. ஸோ இதில் சர்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ சர்வர்ஸ் உள்ள வந்துடுது. ஏஏபின்னு ஒரு சர்வர், தென் வி ஹேவ் பேஸ்டியன் நோட், கிளாஸ் ரூம், 2 கண்ட்ரோலர், 1 டிபி, இடிஏ, 3 எக்ஸிக்யூஷன் நோட், 1 ஹாப் நோட், 2 ஹப் சர்வர்ஸ், அப்புறம் என்னோட சர்வர்ஸ், எந்த சர்வர்ஸை மேனேஜ் பண்ண போகிறேன், யூட்டிலிட்டி சர்வர், ஒர்க் ஸ்டேஷன். ஸோ நம்ம கோயிங் ஃபார்வர்ட் சில செஷன்ஸில் நான் பார்க்கும்போது அதில் எக்ஸ்பிளைன் ஆல் தி சர்வர்ஸ், எதனால இந்த ஒவ்வொரு சர்வர் இருக்கு, எதனால என்னோட ஆன்சிபிள் ஆர்கிடெக்சர்ல இவ்வளவு சர்வர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒவ்வொரு சர்வரோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வில் பி டாக்கிங் அபவுட் தட். ஓகே, இப்போ ஒரு சாப்டர் 1 பெர்ஸ்பெக்டிவ்ல, ஓகே, இப்போ இதை வந்து ஒரு ஆர்கிடெக்சரா எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இப்போ நான் ஆன்சிபிள் நான் எதுக்காக கொண்டு வரேன், ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்மை ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஆர்பிஎம்ஆ கண்டெய்னரைஸா ஆப்ரேட்டரா இன்ஸ்டால் பண்ணலாம். எங்கெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்க, யூ கேன் ஆல்சோ டூ இட் ஆன் ஏடபிள்யூஎஸ்ல, அஷூர்ல, ஜிசிஎம்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆல் தீஸ் ஏரியாஸ் யூ கேன் டூ இட். ஆர்பிஎம் கண்டெய்னரைஸ்ட் ஆப்ரேட்டர். இதுல மெயினா ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்மோட 2 மேஜர் காம்பனன்ட் யாரெல்லாம் அப்படின்னா, ஆன்சிபிள் கோர், ஆன்சிபிள் கண்டென்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே, ஆன்சிபிள் கோர்ல தான் வந்து we have this Ansible module, ஒரு RPM பேக்கேஜ் ஒன்று வச்சிருக்காங்க. இதுதான் உங்க பிளே புக்கை ரன் பண்றதுக்கான எல்லாமே இருக்கும். என்ன ஆட்டோமேஷன் லாங்குவேஜ், ஓகே, YAML ஃபார்மேட்ல provides the functions such as loops, conditions, other Ansible imperatives, provide the framework and command line tool to trigger automation. Content collections அப்படிங்கிறது நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஆன்சிபிளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணும்னா எல்லா மாடியூல்ஸ் தான். இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு மாடியூல், சர்வர் ரீஸ்டார்ட்டுக்கு ஒரு மாடியூல், ரீபூட்டுக்கு ஒரு மாடியூல், ஃபைல் காப்பி பண்ணுறதுக்கு, லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபைல் பெர்மிஷன், யூசர் கிரியேஷன், குரூப் கிரியேஷன், எல்லாத்துக்குமே ஒரு மாடியூலை ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான மாடியூல்ஸ் எல்லாமே கலெக்ஷனாக குரூப் பண்ணிட்டாங்க. ஏடபிள்யூஎஸ்க்கு இவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு கலெக்ஷன், நெட்வொர்க் டிவைசஸ்க்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது, சிஸ்கோக்கு இவ்வளோ இருக்குது, எஃப்ஐ, அக்கமை, ரைட், தென் VMware இருக்கட்டும், OpenShift இருக்கட்டும், Kubernetes. For all these things we have multiple modules. இந்த எல்லா மாடியூல்ஸையும் ஒரு குரூப்பா கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதான் கண்டென்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. we'll talk about them ரியலா அது என்னெல்லாம் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். தென் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட். இந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் வேலை தான் போய் எக்ஸிக்யூட் பண்றது, நேரா போய் எக்ஸிக்யூட் பண்றது இதோட வேலை தான். ஓகே, ஒரு டாஸ்க் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஒரு 100 சர்வர்ல போய் இந்த லைனக்ஸ் பேட்சிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னா அந்த வேலையை பண்ண போறது எக்ஸிக்யூஷன் பிளாட்ஃபார்ம். அந்த எக்ஸிக்யூஷன் பிளாட்ஃபார்ம்ல என்னெல்லாம் எக்யூப் பண்ணிருக்காங்கன்னா, ஆன்சிபிள் கோர் டிபெண்டன்சிஸ் கலெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இபி டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனைன்னு சொன்ன உடனே அந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு கோர் டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்கல்ல, அந்த டீம் யாரெல்லாம் இப்போ பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு இபி மினிஸ்டர், ஓகே, கேன் பி எனி ஸ்டேட், இப்போ நாட் இன் ஹியர் அலோன், எனிவேர் இன் தி வேர்ல்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டை நான் ஃபார்ம் பண்றேன்னா, தட் ஒரு க்ரூஷியல் இஷ்யூ இருக்குது, அதை நான் அட்ரஸ் பண்ண போறேன்னா, தட் டிபார்ட்மெண்ட் இஸ் த இன்க்ளூஷன் ஆஃப்
the respective departments, இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்காங்க, இவருக்கு கீழே இவங்க ரிப்போர்ட் பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் இருப்பாங்க, களத்துல இறங்கி வேலை பார்க்குற டீம் இருப்பாங்க, இபி மேன் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல, இபி லைன் மேன் எல்லாம். அதே தான் இங்கேயும் ஒரு எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னா, எப்பா நான் வாண்ட இத்தனை சர்வர்ஸ்ல போய் பேட்சிங்கை இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நீ எல்லாம் பண்ணிட்டு வந்துரு. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நீ உள்ள எடுத்துக்கோ. அதே தான் இதுவும். ஓகே, ஐ சே தட் இதுக்குள்ள ஆன்சிபிள் கோருக்கு டிபெண்டன்சிஸ் இருக்கு, கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த எல்லா கண்டென்ட்டும் சேர்ந்து ஒரு கண்டெய்னர் இமேஜாவே வச்சிருக்கிறாங்க ஏஏபி. ஏஏபியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஆன்சிபிள் எக்ஸிகியூஷன் நோட் அப்படின்னா தனியா ஒரு விஎம் சர்வரா வச்சிருந்தாங்க. இப்போ இதையே ஒரு கண்டெய்னர் இமேஜா கொண்டு வந்துட்டாங்க. அந்த இமேஜுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு எக்ஸிக்யூட் பண்ண எவ்ரிதிங் இஸ் இன்சைட். ஆன்சிபிள் கோர், டிபெண்டன்சிஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாமே உள்ள கொண்டு வந்து ஒரு கண்டெய்னர் இமேஜா ரன் பண்றாங்க. இது பிராக்டிக்கலா வீல் சி திஸ். ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த இமேஜ் என்ன பண்ணுது, கண்டெய்னர் எப்படி ரன் ஆகுதுன்னா வீல் டாக் அபவுட் தட் மோர். அதுக்குன்னு ஆன்சிபிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரீடிஃபைண்டா இமேஜும் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள், மினிமல் எக்ஸிகியூஷன் என்னதான் இருக்குது, சப்போர்ட்டட் இது என்னெல்லாம் இருக்குது எல்லாமே சொல்றாங்க. ஸோ நீங்க புதுசா ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் நான் எல்லாம் ஆட்டோமேட் பண்றேன் அப்படின்னா டக்குன்னு இந்த இமேஜை புல் பண்றீங்க, புல் பண்ணிட்டு இதை ஒரு எக்ஸிகியூஷன் நோடுல போடு, எக்ஸிக்யூட் பண்ண, அது போய் எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்றாங்க. அதே இது இல்லைங்க, நீங்க ஸ்டாண்டர்டா வச்சிருக்கீங்க புரியுது, ஆனா எங்களுக்கு தேவையான சில இது இல்லை, இந்த இதை டீல் பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா டீல் பண்ணணும், அப்ப நாங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கும் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் பில்டர்னே ஒன்று கொடுத்துட்டான். ஐ ரிப்பீட் அகெயின், இந்த எக்ஸிகியூஷன்ங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு சர்வர்ஸ்லயும் போய் பிளே புக்கை நான் ரன் பண்ணணும், அவ்வளவுதான். பிளே புக்னா என்னது, ஆட்டோமேஷன். லைனக்ஸை நான் பேட்ச் பண்றேன், ஒரு ஃபைல் காப்பி பண்றேன், இல்லை நான் ஒரு சர்டிஃபிகேட்டை நான் இன்ஸ்டால் பண்றேன், இப்படி நான் ஒரு ஒர்க் பண்றேன்ல, அந்த ஒர்க்கை போய் எக்ஸிக்யூட் பண்ற வேலை தான் இந்த எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்டோட வேலை. அப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது வாண்ட் போது தேவையான கமாண்ட் இருக்கா? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சுனில் வந்து ஓப்பன் ஷிஃப்ட் கிளஸ்டர் எல்லாம் மெயின்டைன் பண்றீங்க, நான் திடீர்னு ஜாயின் பண்ணிட்டு சுனில் நீங்க பண்றது எல்லாமே நான் ஆட்டோமேட் பண்றேன் அப்படின்ட்டு நேராக நான் போயிட்டு எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட்ல எடுத்து ஒரு நார்மல் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் எடுத்து ஆட்டோமேட் பண்ணி ஐ வில் ரன் த பிளே புக். நேராக எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் நேராக உங்க கிளஸ்டர்ல ஓப்பன் ஷிப்ல வந்து கமாண்ட் ரன் பண்ணுது, எடுத்தோன்னு ஒரு எரர் அடிக்குது, ஓசி கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு எரர் அடிக்குது. அப்போ சுனில் என்ன பண்ணீங்க, சிரிப்பீங்க, ஏண்டா நீ தான் ஆட்டோமேட் பண்றேன்ன, எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் அனுப்பி விட்ட, அவன் வந்து ஓசி கமாண்ட் கூட இல்லாம வந்திருக்கிறான், அது கூட இல்லாம வந்தாலும் அவன் எப்படி ஒர்க் ஆகும்? பொதுவாக அந்த அர்பன் கிளப்ல சில நேரங்களில் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வராங்கன்னா வாஷ் பேஷன் இல்லைன்னா பிளம்பர் ஒர்க்கு கூப்பிட்டா, சார் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா, ஸ்பேனர் இருக்கான்னு கேட்பான். எப்போ இது கூட இல்லாம நீ எதுக்கு எக்ஸ்பர்ட்டா என் வீட்டுக்கு வந்த, இது எல்லாம் நீ கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? நீ இங்க வர்றதே எதுக்கு? அர்பன் கிளப்ல இருந்து எதுக்காக அந்த டீம் அனுப்பி விடுறாங்க? வந்து நீ மொத்த ஒர்க்கையும் முடிச்சு கொடுக்கணும். ஏன்டி எல்லாம் கேட்கிறேன்னு அதை நானே பண்ணிடுவேன், எதுக்கு நீ? அதே மாதிரிதான் ஒரு எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் ஓப்பன் ஷிஃப்ட்ல போய் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா ஓப்பன் ஷிஃப்ட்டுக்கு தேவையான கமாண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கணும், மாடியூல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கணும். அதுதான் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் இமேஜ். அந்த இமேஜை நீங்க கூட பில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். ஓகே, we will talk about this as well. எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் தான் ரொம்ப மெயின் எண்ட் ஆஃப் த டே. ஓகே, தென் கண்டென்ட் நேவிகேட்டர்ஸ்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. லைவா we will get into that. ஓகே, பக்காவா என்ன சொல்றேன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி யூஐஏ நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிஃபைடு யூஐ கொடுத்ததுனால சென்ட்ரலைஸ்டா இருந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வெப் யூஐ, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், சென்ட்ரலைஸ் லாகிங், கிரெடென்ஷியல் அனாலிட்டிக்ஸ், எவ்ரிதிங் இஸ். இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஆல் தீஸ் திங்ஸ், இந்த கன்சோல் நேவிகேஷன் தான் நான் உங்களுக்கு காட்டினது. ஓகே, ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நான் தியரியா எடுத்து ஐ ஒன்ட் போர் யூ, வீல் டாக் அபவுட் திஸ். ஓகே, இது எப்படி ஃபைனலா இதோடு முடிக்கலாம். The way it works is ஆப்பரேட்டர்ஸ், டெவலப்பர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாரும் என்னோட ஆன்சிபிள் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம்ல கண்ட்ரோல் பிளேன் ஒன்று எடுத்து ஆட்டோமேஷன் ஜாப் அப்ரூவ் பண்றது, யார் யாருக்கு என்ன ஆக்சஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டு எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் மூலமா நான் இது பண்றேன். இது இன்னொன்று நீங்க சிம்பிள் லாஜிக் என்ன எடுத்துக்கலாம்னா, அகைன் அர்பன் கம்பெனியும் எடுத்துக்கோங்க.
இங்கே ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறீங்க, அது போய் ப்ராசஸ் ஆகுது. சென்ட்ரலைஸ்டாக அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் எடுத்து டக்குன்னு நிறைய வெண்டாஸ் இருப்பாங்க. கரெக்டாக இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முகப்பேர் ஏரியாவில் மட்டும் நிறைய வெண்டாஸ் இருப்பாங்க. எந்த வெண்டாஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேலையை பண்ணுவாங்க, இந்த வீட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாஷிங் மிஷின் கேட்டிருக்காங்க, ஏசி கேட்டிருக்காங்க, அண்ட் வேற ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமையும் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான வெண்டார் யார், எந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்னால இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு எடுத்து அவங்கள போய் பண்ண சொல்கிறாங்க. அவங்க நேராக வீட்டுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே அப்டேட் கொடுத்துடுறாங்க, நான் வேலையை முடிச்சுட்டேன், இந்த இது காஸ்ட் ஆச்சுது, இந்த டைமில் வந்தேன், இந்த இஷ்யூ இருக்குது, இதில் நான் பண்ணேன்னு ஃபுல் அப்டேட் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் அப்டேட் போயிடும். ஓகே, அதே தான் இங்கேயும். ஓகே, த சேம் திங் அப்ளைஸ் ஹியர் ஆஸ் வெல். ரைட், என்னோட சென்ட்ரலைஸ்ட் ஒரே நிமிஷம். சென்ட்ரலைஸ்டா உட்காந்து எல்லாம் நான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன்ல, அதே தான் Ansible automation platform. So far இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, as I speak I am able to correlate this as well. ஓகே, எனக்கு பேசும்போது தான் எனக்கு அர்பன் கம்பெனியை ரிலேட் பண்ண முடியுது. முன்னாடி எப்படி இருக்கும், பிளம்பர்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக கால் பண்ணிட்டு இருந்தோம், வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் சென்ட்ரலைஸ்டா இல்லாமல் இருந்ததில்ல. ஒரு காமனாக உட்காந்து எந்த லொக்கேஷன்னாலும் உட்காந்து அடிக்கலாம், சென்னையில் இல்லை சிட்டியில் எல்லாம். அப்போ அர்பன் கம்பெனின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் சென்ட்ரலைஸ்டாக எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கல்ல. அந்த எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இதில் அந்த பிளம்பர் டைரக்டா அந்த டீம் வந்து பண்றாங்கல்ல, அதுதான் இதுவும். இங்கேயும் கண்ட்ரோல் பிளேன்ல வந்து நான் எல்லாமே டிசைட் பண்ணிடுறேன். ரைட், எவ்ரி திங் ஐ எம் டூயிங் இட். ஃபைனலி அதை கொண்டு வர்றது யாரு அப்படின்னா இவங்க தான். ரைட், ஃபைனலி அதை சென்ட்ரலைஸ்டா பண்ணிட்டு எல்லாருமே அங்கே அப்டேட் பண்ணிடணும். அதே தான் இங்கேயும் நடக்கும். எனக்கு என்னென்ன கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே சென்ட்ரலைஸ்டா எல்லாம் வந்துருது. ஃபைனலா எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் மூலமா என்னோட வேலையை நான் முடிக்கிறேன். ரைட், சேம் திங் இஸ் Ansible ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர். இதை லைவா நெக்ஸ்ட் செஷன்ல நேவிகேட் பண்ணும்போது ஈஸியா புரியும். ஓகே, இட் இஸ் பிரிட்டி நைஸ் அண்ட் எவ்ரிவேர் தே ஸ்டார்டட் யூசிங் திஸ். இப்போ கூட ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ரொபோசல் முடிச்சாச்சு. ஸோ சூன் வில் பி ஸ்டார்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆன் பிரைமரி டிஆர் என்விரான்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஐ வில் ஷேர். ஓகே, ஸோ திஸ் அபவுட் திஸ். எனி கொஸ்டின்ஸ் சுனில்? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் சோஃபார் பார்த்ததுல உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏபி Ansible டிஃபரன்ஸ் எல்லாம் கிளியரா புரியுதா உங்களுக்கு யூஸ் கேஸோட? எஸ் கம், ஓகே புரியுது. பட் யா ஆல்ரெடி இது யூஸ் பண்ணது இல்லல, அதனால தான். நோ ப்ராப்ளம், அது தட் இஸ் எக்ஸ்பெக்டட். when we get on with that we will start understanding what it is. Okay.